தருமபுரியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் முறிந்து விழுந்தன. சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு மத்தியில் தருமபுரியில் நேற்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் இண்டூர் அருகே மூக்கன அள்ளி சுற்றுப்பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் வாழை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடன் பெற்று குழந்தைகளை வளர்ப்பதைப் போல ஓராண்டாக வளர்த்து வந்த வாழை மரங்கள் காற்றுடன் பெய்த மழையை தாக்குப்பிடிக்க முடியாமல் முறிந்து விழுந்ததாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். இது மாதிரி ரொம்ப இழந்து போயிட்டு இருக்கிறேங்க. இதனால் எனக்கு பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபாய் எனக்கு லாஸ் ஆகுங்க. இந்த பார்த்தா ஒரு ஏக்கராவுக்கு 1 லட்ச ரூபாய் சாதாரணமாக சில தண்ணி கொடுத்து விலை கொடுத்து தண்ணி கொடுத்து ஒரு டேங்க் தண்ணி 700 ரூபா ஆகுதுங்க. விலை கொடுத்து இப்போ 1.5 மாதமாக வாங்கி ஊற்றிட்டு இந்த மரத்தை இன்னும் 1 மாதம் தான் இருக்குது அறுவடை பண்ணுறதுக்கு. இதை அப்போனாலே பணம் வரும் அப்படின்ட்டு விலை கொடுத்து தண்ணி வாங்கி ஊற்றின்னு இருக்கிறேங்க. இது காற்று தான் மழை காற்று ஆலாங்கட்டி பயங்கரமாக நேற்று ஒரு 6 மணிக்கு பக்கம் பயங்கரமான காற்று வந்துடுச்சு சார். காற்று எல்லாமே டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடுச்சுங்க. புளிங்க மாதிரி வளர்த்தங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் குழந்தைங்கள கூட இப்படி பார்க்கல. அவ்வளோ மன உளைச்சல் ஆகுதுங்க சார். ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து எதனா ஒரு இழப்பீடு கொடுத்தா, அதனால் நான் இதை வச்சு மீண்டும் திருப்பி எதனா ஒரு படி ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது எதனா பண்ண முடியலன்னா அவ்வளோதான், நான் விவசாயத்தை விட்டுட்டு வெளியேற வேண்டியது தான். ஏன்னா கிளிக்கு போக வேண்டியது தான்.